இந்த பாட்டியை ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு பிஸ்கெட் சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு வெண்டிங் மிஷின் கிட்ட போறாங்க. அந்த வெண்டிங் மிஷின்ல லாஸ்டா ஒரே ஒரு பிஸ்கெட் பேக்கெட் மட்டும் தான் இருக்கு. தன்னோட காசை போட்டு அந்த ஒரே ஒரு பிஸ்கெட் பேக்கெட்டை மட்டும் எடுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அது அந்த மிஷின்குள்ளேயே மாட்டிட்டு அப்படியே நிக்குது. அதனால செம்ம கடுப்பான பாட்டியை அந்த மிஷினை போட்டு செம்மடி அடிக்கிறாங்க. கடைசியில அந்த மிஷின்ல இருந்து பிஸ்கெட் பேக்கெட் வெளியே வந்தது. அதை எடுத்து வந்து ஒரு சேர்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க பேப்பர் படிச்சுக்கிட்டே அந்த பிஸ்கெட் பேக்கெட்ல இருந்து பிஸ்கெட் எடுத்து சாப்பிடும் போது இன்னொரு கை வந்து அவங்க பிஸ்கெட் பேக்கெட்ல இருந்து பிஸ்கெட் எடுக்குது. யாருன்னு பார்த்தா பக்கத்துல உட்காந்து இருக்க அந்த பையன் அவங்க பிஸ்கெட் பேக்கெட்ல இருந்து பிஸ்கெட் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால கடுப்பான பாட்டி சமயம் வந்து அவனை திட்டுறாங்க. ஆனா அதெல்லாம் அவன் பெருசா எடுத்துக்காம பாட்டியை பத்தி சிரிச்சுட்டு இருக்கான். லாஸ்டா ஒரு பிஸ்கெட் தான் இருக்கும். அதை பாட்டி எடுக்க போகும்போது இந்த பையன் எடுத்துருவாங்க. ஆனா அதை வந்து ரெண்டா போட்டு பாட்டிக்கு பாதியை கொடுத்துட்டு இவன் பாதியை சாப்பிட்டுருவான். ஆனா பாட்டி அதை சாப்பிடாம தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. ட்ரெயின் வந்த பிறகு ட்ரெயின் உள்ள போன பாட்டி அதுக்கப்புறம் தான் பேக்ல இருந்து டிக்கெட் எடுக்க போவாங்க. அப்பதான் அவங்க வாங்கின பிஸ்கெட் பேக்கெட் அவங்க பேக்குள்ள இருக்கிறத பாப்பாங்க. பாட்டி தான் அந்த பையன் வாங்கின பிஸ்கெட் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆனா தெரியாம அந்த பையன் சமயம் திட்டிட்டு இருப்பாங்க. எப்படியாவது அவனுக்கு சாரி சொல்லணும்னு சொல்லிட்டு வெளியே பார்ப்பாங்க. ஆனா அவங்க திட்டினதெல்லாம் பெருசா எடுத்துக்காம அந்த பையன் போயிட்டே இருப்பான்.